வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் செய்யக்கூடிய ஏழ்மையான அமைப்பு என்னன்னா, 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை விட வலுவாக இருக்கக்கூடாது. 9ஆம் அதிபதியோட வலுவாக இருந்தால் அவர் நிச்சயமாக கொஞ்சம் ஏழை லிஸ்ட்டுக்குத்தான் கொண்டு போகுது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி எந்த வகையிலையும் வீக்காக இருந்துடக்கூடாது, பலமிழந்து இருந்துடவே கூடாது. அவன் 11ஆம் அதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவன் வெற்றியாளன், செல்வந்தன். வலு குறைந்தால் அவர் ஏழை தான். அது மாதிரி ஒரு மாதிரியான வாழ்க்கையை தான் கொடுக்குது இந்த 8ம் 11ம். 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட வலுவே போகக்கூடாது, வலுத்துட்டால் பிரச்சனை. அதே மாதிரி 11ஆம் அதிபதி வலுவற்று இருந்தாலும் பிரச்சனை தான், ஏழ்மை யோகம்தான். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம இப்போ வாழணும். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லையா? தேங்க்யூ சார்.